நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு மிதுன ராசி அன்பர்களுக்கு ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 2026 முதல் 3 மாதங்கள் உங்களுக்கு எப்பேற்பட்ட மேன்மைகள் உண்டாக போகுது, உருவாக போகுது, இதனால் எவ்வளோ பெரிய சேஞ்சஸ் கிடைக்க போகுதுன்றது தான் இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க. அப்போ தான் அடுத்தடுத்த காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும். மிதுன ராசி அன்பர்கள்னால் புதன் பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க, ரொம்ப போல்டாக இருப்பீங்க, ப்ளஸ் ரொம்ப அட்வான்டேஜாக யோசிப்பீங்க. வாக்கு கொடுத்துட்டிங்கன்னா வாக்கை காப்பாற்றுறதுல ரொம்ப கண்ணியமாக இருப்பீங்க. அப்படி எல்லா விஷயத்துலேயும் சரியாக இருந்த உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்னு தெரியல, கடந்த குறிப்பிட்ட காலகட்டங்களில் இருந்து எல்லாமே சரிவுகளாகவே இருக்குது. ப்ளஸ் எவ்வளோ எஃபர்ட் போட்டாலும் அதுக்குண்டான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கல. ஏதோ ஒன்று உங்களை பிரேக் பண்ணுது, ஏதோ ஒன்று உங்களை லாக் பண்ணுது. இதனால் ஏன் இப்படி இருக்குன்ற ஒரு கேள்விகள் மட்டும்தான் உங்களை சுற்றி எழும்புதே தவிர அதற்குண்டான பதில் உங்களுக்கு கிடைக்கல. கிடைக்காததுக்கு காரணம் என்ன அப்படின்ற மன உளைச்சல் உங்களை மீண்டும் 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 கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை டவுன் பண்ணதே தவிர எங்கேயுமே உங்களை உற்சாகப்படுத்தி அடுத்த கட்டத்தை நோக்கி அடியெடுத்து வைக்க முடியலை. அதற்கு காரணம் இங்கே என்ன, ஒரே ஒரு விஷயம்னா, உங்களுக்கு கால கிரக அமைவுகள் எதுவுமே உங்களுக்கு கை கொடுக்காதது ஒரு புறம் இருந்தாலும், மறுபுறத்தில் உங்களை சுற்றி இருக்கிறவங்க யாருமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நிலையில் இல்லை. எல்லாருமே உங்களுக்கு நெகட்டிவாக பேசக்கூடிய நிலை. நான் முடியும்ட்டு ஒரு அடி எடுத்து வச்சா சான்ஸே இல்லை, உங்களால் முடியாதுன்னு சொல்கிறதுக்கு தயாராக இருக்காங்களே தவிர முடியும்னு சொல்கிறதுக்கு யாருமே இங்கே இல்லை. அப்படி நிறைய நெகட்டிவ் உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்ககிட்ட இருக்கக்கூடிய பாசிட்டிவை பற்றி பேசலை, பட் நெகட்டிவை பற்றி பேசுகிறாங்க. உங்களை குறை கூறுறதுல தான் இருக்கிறாங்க. மீண்டும் அதையும் தாண்டி நீங்கள் நிறைய நல்லதாக அவங்களுக்கு செய்கிறீங்க. கடைசியில் பார்த்தா உங்களை குற்றவாளியாக்குறது மட்டும் இல்லாமல் நீங்கள் நல்லது செய்தும் பாவின்ற பட்டத்தை கட்டி நிற்கக்கூடிய நிலைமை. அப்போ இது எல்லாத்தையும் கணக்கெடுத்து பார்த்தா என்ன இங்கே நடக்குதுன்னு பார்த்தா 100%, 99% நீங்கள் 100 சக்ஸஸ் ஆகிறதுக்கு 99 உழைக்கிறீங்க. பட் அந்த 1% அது ட்ராப் ஆகுது. இதனால் என்ன ஆகிடுச்சுன்னா, உங்களுக்கு கிடைக்கல, நடக்கலை, எல்லாமே நெருங்கி வருது. பட் ஃபைனல் ஸ்டேஜில் எல்லாம் விலைக்கு போயிடுது. இப்படி தான் போயிட்டுருக்கு. சம்பாதிக்கிறீங்க, கஷ்டப்படுறீங்க, ரிஸ்க் எடுக்கிறீங்க, மிச்சம் வைக்க முடியல. மீண்டும் மீண்டும் கடன் வாங்குற மாதிரி இருக்குது. கடன் வாங்கி அந்த கடனுக்கு வட்டிக்கு பணம் வாங்கி வட்டி கட்ட அளவுக்கு இருக்குது. இப்படியே போயிட்டு இருந்தால் என்ன நடக்கும், என்ன ஆகும், ஒன்றும் புரியல. ஏன் இப்படி இருக்குது அப்படின்ற இனம் புரியாத ஒரு மன அழுத்தம் உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. அப்போ அப்பேற்பட்ட மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நினச்சதை விட பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அடையணுன்ற ஒரு எதிர்பார்ப்பு உங்களுக்குள்ளே இருந்திருந்தாலும், இப்போ உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா, நாம் என்ன ரிஸ்க் எடுக்கிறோன்றதை விட அந்த ரிஸ்க்குக்கு கிடைக்கக்கூடிய பலனையும் தாண்டி இங்கே இடைஞ்சல்கள் அதிகமாக இருக்குன்றது ஒரு புறமாக இருந்தாலும், ப்ளஸ் இது எல்லாமே நெருங்கி காரணமே இல்லாமல் பிரேக் ஆகி நிற்குது. அப்போ இது எப்போ நடக்கும், இது எப்படி நமக்கு நடக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி தான். ஏன்னா இங்கே இவ்வளோ தூரம் இப்போ நான் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, உங்களுடைய மிதுனத்திற்கு பாருங்கள், 7ஆம் வீட்டில் சூரியன் இருக்க போகிறார். ஃபஸ்ட்டில் ஜனவரியில் 7, 8, 9, 10 இந்த 3 மாதங்கள் பார்த்திங்கன்னா, முதல் 3 மாதத்தில் தனுசில் இருந்து குரு வீட்டிலிருந்து மீண்டும் குரு வீடு வரைக்கும், மீனம் வரைக்கும் சூரியன் இருக்க போகிறார். இவர்களுக்கு நடுவில் தான் செவ்வாய், சுக்கிரன், புதன் அப்படியே ட்ராவல் பண்ண போகிறாங்க. அப்போது 10ல் சனி பகவானும் அமர்ந்திருக்கிறாரு. குரு உங்களுடைய ஜென்மத்தில் இருந்தாலும் அவர் பார்வை விழக்கூடிய இடம் ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. அப்போ இந்த முதல் 3 மாதம் ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. ரொம்ப ஸ்ட்ராங்காக இறங்கி நீங்கள் செயல்பட்டீங்கன்னா ஒரு நல்ல ரிசல்ட்டை நீங்கள் அடையலாம். ஒரு நல்ல ரிசல்ட்டை மட்டுமல்ல, உயர்தர வளர்ச்சியை நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்க போகுது. அதுலேயும் நீங்கள் ப்ரமோஷனுக்குரிய ஒரு காலம் இந்த இடத்துல உங்களுக்கு கனெக்ட் ஆகும். குறிப்பாக ஏற்கனவே ப்ரமோஷன் அதுவும் தடைப்பட்டு நிற்குதுன்னு நினச்சிங்கன்னா, இப்போ நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு கிளிக் ஆகிடும், உடனடியாக கிளிக் ஆகிடும். ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு ரிசல்ட் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கிடைக்கும். கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீரும். ரொம்ப நாளாக குடும்பத்தில் ஒரு அமைதி இல்லை, ஆரோக்கியம் ஒரு பக்கம் கேட்டிருக்கு, ஹாஸ்பிட்டல் செலவு, மருத்துவ செலவு, இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை, ஏதாவது ஒரு பிரச்சனையாகவே இருக்கே தவிர ஒரு மன அமைதி இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா, அந்த மன அமைதி இந்த 2026 ஃபஸ்ட்லேருந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். முதல் 3 மாதத்திலேயே அதற்குண்டான ரிசல்ட்டு கிடைச்சிடும். வேலையே எனக்கு இல்லை அப்படி நினைக்கிறவங்களுக்கு வேலை கிடைச்சிடும். வேலை போகிற கண்டிஷனில் இருக்குன்னு நினைக்கிறவங்க புது முயற்சி கை கொடுத்துரும். இருக்கிற வேலையை ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்குவீங்க. அடுத்தது
இடமாற்றங்கள் செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ அதற்குரிய ஒரு அருமையான காலம். அந்த இடமாற்றங்கள் உங்களுக்கு கனெக்ட் ஆகும். முதல்ல அதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கனெக்ட் பண்ணுங்கள். இடமாற்றங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும். வெளிநாடு முயற்சிகளும் கை கொடுக்கும். வெளிநாட்டில் இருக்கிறவங்க நிறைய பிரச்சனைகளும் மன அழுத்தங்களும் குடும்ப வாழ்க்கையே இன்றைக்கி குழப்பத்தில் இருக்கே நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அதெல்லாம் தெளிவாகிடும். கொடுக்கல் வாங்கல் எல்லாமே உங்களுக்கு கைக்கூடி வந்துடும். வேலையில் ஒரு நல்ல மாற்றங்களும் நல்ல ஒரு மேன்மைகளும் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். எல்லாருமே உங்களை கண்டு வியப்படைகிற அளவுக்கு உங்களுடைய ஒவ்வொரு மேனேஜ்மெண்ட்டும் ஹை பொசிஷனில் இருக்க போகுது. ஒரு நல்ல வளர்ச்சியை நோக்கி பயணம் பண்ண போகிறீங்க. பெரிய மாற்றத்தை சந்திக்கக்கூடிய மிதுனராசி அன்பர்களுக்கு என்னை பொறுத்தவரையிலையும் இந்த வருடம் பெரிய லெவலில் ஒரு ஃபோக்கஸ் கிடைக்கும். புது தொழில் புது முயற்சிகளை மட்டும் இந்த நேரத்தில் கொஞ்சம் நாம் ஒத்தி வைக்கிறது நல்லது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஜூனுக்கு மேலே புது முயற்சிகளை நீங்கள் செய்யுங்க. ஆனால் இருக்கிறத ஸ்ட்ராங் பண்ணுறதும் இருக்கிறத இன்னும் அடுத்த கட்டத்தை நோக்கி கொண்டு போகிறதுக்கு உண்டான எல்லா வேலைகளையும் செய்யுங்க. அது உங்களுக்கு 100% உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் கொடுக்கும். விரும்பியவங்க விலகி போயிருப்பாங்க. அவங்க உங்களை தேடி சேரக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். மேற்கொண்டு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளும் தீரும். அவர்கள் திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் தீரப்போகுது. ப்ளஸ் அவர்கள் திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு திருமணம் கைக்கூடி வரக்கூடிய ஒரு காலமாக இந்த முதல் 3 மாதத்தில் இருக்க போகுது. இதெல்லாமே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. முயற்சிகளை பலப்படுத்துங்க. ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் அழகாக தீர்க்க போகிறீங்க. ஒரு நல்ல தெளிவான ஒரு ரிசல்ட் உங்களுக்கு உண்டாக போகுது. என்னை பொறுத்தவரையிலையும் மிதுனராசி அன்பர்களுக்குரிய ஒரு அருமையான காலகட்டமாக இது இருக்க போகுது. அதுவும் ரியல் எஸ்டேட் ப்ளஸ் ஜவுளி சம்மந்தப்பட்ட நெசவு டெக்ஸ்டைல்ஸ் துறையில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பீங்க. உங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைக்க போகுது. சினிமா துறையில் நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உருவாக்கி நீங்கள் எல்லாம் செஞ்சதில் மற்றவங்க டெவலப்மெண்ட் ஆகிருப்பாங்க. நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க. இதுக்கு மேலே நீங்கள் டெவலப்மெண்ட் ஆக போகிறீங்க. ஒரு நல்ல ரிசல்ட்டை சந்திக்க போகிறீங்க. இதெல்லாமே பெரிய லெவலில் உங்களுக்கு கைக்கூடி வரப்போகுது. அதனால் முயற்சிகளை பலப்படுத்துங்க. ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லுக்கு உண்டான ஒரு நல்ல காலகட்டமாக இது இருக்க போகுது. அதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா சொந்தம் பந்தம் உற்றார் உறவினர் ரீதியில் சில சலிப்பு சங்கடங்களும் சில வெறுப்பு வேதனைகள் எல்லாமே கடந்த காலகட்டங்களில் சந்திச்சிருப்பீங்க. அது எல்லாமே சகஜிய நிலைக்கு ஒரு நல்ல இயல்பு நிலைக்கு வந்துடுவீங்க. மேற்கொண்டு பார்த்திங்கன்னா பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வருவீங்க. பிள்ளைகள் உங்களுடைய பேச்சை மீறி சில முயற்சிகளும் முடிவுகளும் எடுத்துட்டாங்க, அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு தெரியலையே நினச்சிங்கன்னா சரியாயிடும். இந்த காலகட்டங்களில் சரியாயிடும். பேசுங்க. பேச்சுவார்த்தையை இந்த காலகட்டங்களில் நீங்கள் மூவ் பண்ணி செயல்படுத்தினால் ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸ் கிடைச்சிடும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா மிதுனராசி அன்பர்களுக்கு 100% கூட பிறந்தவங்களால் இருக்கக்கூடிய இடைஞ்சல்கள் குழப்பங்கள் தீர்ந்துடும். ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிடும். தந்தை வழி சொத்துக்கள் உங்களை சேரக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். புத்திரபாகியம் ரொம்ப நாள் தடையாக இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு புத்திரபாகியம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு காலமாக இது இருக்க போகுது. மொத்தத்தில் கிரகங்களுடைய அமைவுகளில் குரு பார்வை விழக்கூடிய இடம் அவ்வளோ பாசிட்டிவ். 1+7+5+9 இந்த இடத்துல குரு பார்வை விழுது. சகல சௌபாகியங்களும் நிறையக்கூடிய ஒரு காலமாக இருக்க போகுது. ரொம்ப நாள் கடன் சுமைகள் தீரப்போகுது. ரொம்ப நாள் தீராத பிரச்சனைகள் தீரப்போகுது. வழக்கு சார்ந்த சிக்கல்கள் உங்களை விட்டு விலகி ஒரு நல்ல தெளிவான நிலைக்கு நீங்கள் வர போகிறீங்க. திருமண முயற்சிகள் கைகூடுறது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் எப்படின்னா உங்களோட பிறந்தவங்களுக்கு திருமண தடை ரொம்ப நாளாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இப்போ அதை கைக்கூடி வரும். குறிப்பாக இல்லைனா வீடு கட்டக்கூடிய வாங்கக்கூடிய வாய்ப்புகள் அமையும். இந்த வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு அழகாக உங்களுக்கு கை கொடுக்க போகுது. அதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா உங்களை சுற்றி சில நல்ல நல்ல நட்புகள் உங்களை சூழப்போகுது. அதனால் உங்களுக்கு பல்வேறு விதமான மாற்றங்களும் மாறுதல்களும் உங்களுக்கு கனெக்ட் ஆக போகுது. முயற்சிகளை பலப்படுத்துங்க. 100% சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மேனேஜ்மெண்ட்டை உருவாக்க போகிறீங்க. அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கிடைக்க போகுது. ஒரு பெரிய லெவலில் சேஞ்சஸை சந்திக்க போகிறீங்க. அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் 100% கிடைக்க போகுது. டெம்ப்ரவரியாக இருக்கிறவங்களுக்கு பர்மனெண்ட்டான உத்தியோகம் கிடைக்கக்கூடிய ஒரு காலம் இது இருக்க போகுது. அதனால் மிதுனராசி அன்பர்கள் மிக 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 உற்சாகத்தோடு இறங்கி செயல்படக்கூடிய காலமாக இந்த 3 மாதங்கள் உங்களுக்கு இருக்க போகுது. முயற்சிகளை பலப்படுத்துங்க. 100% சக்ஸஸ் அடைய போகிறீங்க. நான் சொன்ன பலன்கள் எல்லாம் கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன். உங்கள் ஜனன ஜாதகமும்
திசா புத்தியும் ப்ளஸ் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் பொறுத்து பலன்கள் மாறுபடும். அதனால் உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவெடுங்க, அது ஆகச்சிறந்ததாக இருக்கும். பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கிங்க. அதை சார்ந்த முயற்சிகள் முடிவுகள் எடுங்க. அது மிகச்சிறந்த வளர்ச்சி பாதைக்கு வழிவகுக்கும். மேலும் உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.